ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டு ஸ்ட்ராபெரி செடி காஞ்சி போச்சு பூரா. இதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு இப்போ ட்ரை பண்ணுறேன். துளியோண்டு மட்டும்தான் அந்த பச்சை இருக்குது தண்டில். பூரா இலைகளும் காஞ்சிருச்சு, விட்டா அதுவும் காஞ்சி போயிடும். இது இன்னொரு செடி, இதுவும் காஞ்சி போச்சு. ஏதாவது வேர் அழுகி இருக்கும், அதனால தான் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை காப்பாற்றலாம். நான் என்ன செய்கிறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே செஞ்சுட்டு வரேன். ரிசல்ட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செடியை நான் வெளியே எடுக்கிறேன். டோட்டலாகவே நான் இதுக்கு மண் மாற்றுறேன். ஸோ வேறு மண் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாதி அளவுக்கு சாணி குப்பை, அப்புறம் கொஞ்சமாக கோகோபீட், அதுக்கப்புறம் கொஞ்சம் செம்மண் கலந்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இதை அப்படியே எடுத்துட்டேன். நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது அப்படியே தான் உள்ளே இறக்கணும். ஆனால் அது நல்லா சொதன்னு ஈரத்தோடவே இருக்குது. நல்லா ட்ரைன் ஆகிற மாதிரி சாயில் இல்லை. அதனால் இப்போ தண்ணியில் விட்டு அலசும் போது என்ன ஆகும்னா, இந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி போயிட்டு நம்மளுக்கு வேர் மட்டும் தனியாக நின்றோம். சும்மா கையில் எடுத்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேர் அடிபடும். ஆனால் இப்படி செய்யும்போது வேர் அடிபடாமல் நமக்கு கிடச்சிரும். இப்போ எடுத்துகிட்டு பார்த்தா உள்ளே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு. இந்த தண்ணி ட்ரைனேஜ் நல்லா இல்லை அப்படின்னா ஸ்ட்ராபெரி செடி செத்து போயிடும். இந்த தண்ணி வெளியேறல. அதுக்கு காரணம் ஹோல்ஸ் சின்ன சின்னதாக போட்டிருக்கோம், அதனால் ஒரு காரணம். இன்னொன்று என்னென்னா, நர்சரியில் வாங்கும்போது களிமண் மாதிரியான மண்ணில் வச்சு கொடுக்குறாங்க. அந்த மண்ணை எடுக்காமல் அப்படியே வச்சதுனால தண்ணி சரியாக இறங்காமல் போயிடுச்சு. அதனால தான் செடி செத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம மாற்ற போகிறோம். மாற்றும் போது எப்போவுமே ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு கம்மியாக, ஏன்னா அதுக்கு பஞ்சு மாதிரி தான் வேர் இருக்கும். அதனால் ஹைட்டு கம்மியான தொட்டியில் வைக்கணும், அகலமான தொட்டியில் வைக்கணும். அதனால் நான் தண்ணி கேனை இப்போ கட் பண்ணியிருக்கேன். இதுக்காக ஹைட்டு கம்மியாக வச்சு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி கீழே நல்லா பெருசாக ஹோல்ஸ் போட்டுட்டு நல்லா சாயில் பாருங்கள் எப்படி நல்லா பொலன்னு இப்படி இருக்கிற மாதிரி நல்லா இப்படி பொலன்னு இருக்கணும் தொட்டால். அந்த மாதிரியான மண்ணை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் ஊனி வைக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படி வச்சுருக்கேன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த மேலே இந்த மரம் மாதிரி இருக்குது. ஸோ மரத்தோடைய நிழல் இந்த சைடு காலையில் சூரியன் மட்டும்தான் ஒரு 4 மணி நேரம் வரும், ஈவினிங் போல் வராது. இப்போ இதில் நம்ம இதை ஊனி வைக்கணும். ஊனி வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு 1/4 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நான் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ண போகிறேன். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எங்கே கிடைக்கும்னா மெடிக்கலில் கிடைக்கும். இது 30%, 6%, 3% எது கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கிக்கலாம். இதை சும்மா ஒரு 2 மூடி அளவுக்கு அந்த தண்ணிக்குள்ளார நான் ஆட் பண்ணுறேன். இதை எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, செடிகளுடைய வேர்களில் ஏதாவது நோய் கிருமிகள் இருந்ததுன்னா அதை அழிச்சிரும். அதனால் செடி திரும்ப வளர ஆரம்பிக்கும். ஸோ ஒன்று கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது, பொழைக்க வச்சிடலாம் பாருங்கள். இன்னொன்று டோட்டலாகவே ட்ரைடு. ஸோ ரெண்டையுமே நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படிலாம் கேட்டாங்க சில பேர். இது ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் எல்லா இடத்துலையும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆனால் போதும். ஒரு டைம் அப்படியே எடுத்து ஊனிட வேண்டியதுதான். இப்படி ஊனி வைக்கும்போது சென்டரில் தண்டு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதி மண்ணுக்குள்ளே போகக்கூடாது, வெளியே தான் இருக்கணும். ஏன்னா அதிலிருந்து தான் புதுசாக கிளவிட்டு வரும். அதனால் ரொம்ப ஆழமான தொட்டி இதுக்கு தேவையே இல்லை. ரொம்ப ஆழம் கம்மியான தொட்டி இருந்தால் போதும். இப்போ அதுலேருந்து புதுசாக கிளை வரும்போது பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த காஞ்சி போன கிளைகளை கட் பண்ணிடலாம். எந்த செடிக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பழைய காஞ்சி போன கிளைகளை அதோட விட்டு வைக்காதீங்க, அதை கட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அதுக்கு சத்து போயிட்டுருக்கோம். நமக்கு என்டையர் சத்தும் வேருக்கு தான் வரணும். அப்படி வந்தால் தான் அது நல்லா வேர் பிடிச்சி புது கிளைகளை உருவாக்கும். ஸோ இப்படி கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் 2 செடியிலையும். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றுற தண்ணி இப்படி சல்லுன்னு வடிஞ்சிடணும், உள்ளே நிற்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா வேர் பிடிச்சி துளிர் விடுற வரைக்கும் இதை நம்ம ஒரு பாலிதீனால் மூடி வச்சுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கிடைக்கும். பாலிதீன் போட்டு மூடியாச்சு. ஒரு 2-3 நாள் துளிர் விடுற வரைக்கும் இப்படியே நம்ம வச்சுருக்கலாம்.
இந்த மாதிரி வைக்கும்போது டைரக்ட் சன்லைட் படாது, ஒரு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டோடு இருக்கும். அதே மாதிரி ஈரப்பதமும் அப்படியே தக்க வச்சுருக்கோம். அதனால் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, அந்த ஈரப்பதமே போதும். சொதன் ஈரமாகவும் இருக்கக்கூடாது, மண் வந்து ரொம்ப காஞ்சி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு மூடுறோம். ஒரு 10 நாள் ஆயிடுச்சுங்க. 10 நாள் கழித்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்தது இந்த இடமெல்லாம். சரி இதுதான் வரும் அப்படின்னு பார்த்தா அதில் வராமல் இதில் வந்து வந்திருக்கு. தோ ஒரு 2 இலை வந்து தலை காமிச்சிருக்கு. மெதுவாக நீ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலாக நம்ம செஞ்சது என்னென்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு போடும்போது வேரழுகல் நோய் இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடுது. பார்க்கலாம், இன்னும் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் கழித்து பார்க்கணும். மறுபடியும் அது வந்து ஏதாவது வருதா என்னன்னு தெரியலை. ஆனால் இது வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து எல்லா செடியும் இப்படி சேவ் பண்ண முடியாது. ஏதோ 1 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது மேற்கொண்டு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. ஒரு 3 இலையாட்டம் வந்திருக்கு, மெதுவாக வந்திருக்கு. அதிலிருந்து வேர் பிடிச்சி வரும்னு நினைக்கிறேன். எறும்பு வந்து நிறையவே இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு குட்டி இலை வந்திருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து செலவு பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் இப்போ வந்து எறும்பு நிறையா இருக்குது, அதனால் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்க தூவி விடுறேன். இந்த எறும்பு இருந்தது அப்படின்னா அப்படியே அந்த செடி வந்து கொஞ்சம் சர்வே பண்ணுறது கஷ்டம். கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு போட்டுட்டோன்னா எறும்பு வந்து போயிடும். ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு. செடி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த செடி வந்து கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாகவே இருக்குது, நிறைய இலைகளோட. ஆனால் இந்த செடி வந்து அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இல்லை. பார்த்திங்கன்னா கீழே இலைகள் எல்லாமே கருகுன மாதிரி தான் இருக்குது. தலைக்குமா வளருமான்னு தெரியல. நான் அடுத்தடுத்த கார்டன் அப்டேட்டில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். என்னாச்சு, காய்ச்சுதா இல்லை வந்து மறுபடியும் பட்டு போயிடுச்சான்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா செத்துப்போன செடிக்கு உயிர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் போட்டு அது மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு. அந்த செடி தாங்க இது. ஃபுல்லாக காஞ்சி போன செடி லாண்டனா. இப்போ பாருங்க ஃபுல் ப்ளூமில் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. அடுப்பங்கரையில பிசுக்கா, டைல்ஸ் எல்லாம் அழுக்கா, கதவுகள்ல கிறுக்கலா, உப்பு நீரின் படிவமா, எல்லா அழுக்குக்கும் ஒரே தீர்வு. ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.